வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இருந்து அதில் இருக்கக்கூடிய மேக்ஸ் டாபிக் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்திருக்க டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன். ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷனில் இருந்து என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்களோ அதுக்குரிய ஆன்சர்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நிறைய கொஷின்ஸ் இருக்குது, அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இஃப் 2x ரேஷியோ y இஸ் ஈக்குவல் டு 8 ரேஷியோ 5 அப்படின்னா 3x plus 3y and 4x minus 2y ஓட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வேல்யூ என்ன பண்ணணும்னா டைரெக்டாக அசைன் பண்ணணும். இப்போ 2x, அதாவது இது எப்படி எழுதலாம்னா 2x டிவைடட் பை ஒய்ன்னு எழுதலாம், இதை வந்து 8 டிவைடட் பை 5ன்னு எழுதலாம். அப்போ என்ன அர்த்தம்னா 2xோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவல்னா 8க்கு ஈக்குவல், ஒய்யோட வேல்யூ 5க்கு ஈக்குவல். இப்போ 2xோட வேல்யூ 8னா எக்ஸோட வேல்யூ என்ன 4. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, எக்ஸ் கிடைச்சிருக்கு அண்ட் ஒய் டைரெக்டாக 5. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 5. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இதில் எக்ஸுக்கு பதிலாக 4, ஒய்க்கு பதிலாக 5 போட்டு ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 3 4s are 12, 12 plus 3 4s are 3 5s are 15. இப்போ என்ன வருது, ஃபஸ்ட்டு 27 வருது. அடுத்த ரேஷியோ இங்கே பாருங்கள், 4 4s are 16 minus 5 2s are 10. ஸோ 16 minus 10 is 6. ஸோ இப்போ 27 ரேஷியோ 6 கிடச்சிருக்கு. இது சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ 2 3s are 6, 9 3s are 27. ஸோ ஆன்சர் என்னது 9:2. அவ்வளோதான். ஸோ டைரெக்டாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் டு கொடுத்து வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் வேல்யூவை ஃபஸ்ட்டு ரேஷியோவோட அசைன் பண்ணணும், செகண்ட் வேல்யூவை செகண்ட் ரேஷியோவோட அசைன் பண்ணிவிட்டு நம்ம வாட்டுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதான். அடுத்த கொஷின் பாருங்கள். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இரு எண்களின் விகிதம் 3:4 மற்றும் அவைகளின் பெருக்கல் பலன் வந்து 432 எனில் பெரிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரெண்டு விதமாக செய்யலாம். ஒன்று ஷார்ட்கட் மெத்தட்லையும் செய்யலாம், இன்னொன்று வந்து நம்ம டைரக்ட் மெத்தட்லையும் செய்யலாம். ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ 3:4ங்கிற ரேஷியோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரேஷியோவை நான் வேல்யூவாக மாற்றணும், அந்த நம்பர்ஸாக மாற்றணும், என்ன பண்ணுவோன்னா காமனான ஒரு வேல்யூவால் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அந்த காமனான வேல்யூ தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ இதுக்குரிய நம்பர் வந்து 3x இருக்கும், இதுக்குரிய நம்பர் வந்து 4x இருக்கும். இது வந்து ரேஷியோ, அதுக்குரிய உண்மையான நம்பர் வந்து 3x ஆகவும் 4x ஆகவும் தான் இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பெரிய எண் எதுன்னு கேட்டால் ஆப்வியஸாக எந்த ரேஷியோ பெருசாக இருக்கோ அதுதான் வந்து பெரிய எண்ணாக இருந்திருக்கு. அப்போ இருக்கக்கூடிய அந்த பெரிய எண்ணுங்கிறது 4x-ஆக தான் இருக்கும். 4x-னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த நம்பர் வந்து 4ஆல் வகுப்படக்கூடிய நம்பராக இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஆன்சரில் பார்க்குறோம் 4ஆல் வகுப்படக்கூடிய எண் எது அப்படின்னு 24 இருக்குது, இங்கே 20 இருக்குது. சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் 4ஆல் வகுப்படுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், அதையே டிக் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ இதையும் நம்ம ஷார்ட்கட்டில் பண்ணும்போது எப்படின்னா 4ஆல் வகுப்படக்கூடிய எண், ஓகேவா. ஸோ இப்போ 24ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 × 6, 6 போட்டால் தான் 24 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 5 போட்டால் 20 வருது. இப்போ இதை வச்சு நம்ம இதோட பெருக்கல் பலன் கண்டுபிடிக்கலாமா. ஸோ 4 6 are 24 இன்ட்டு 3 6 are, ஏன்னா அதே 6 தானே இங்கேயும் எக்ஸ் இருக்கும், 3 6 are 18. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். பட் நம்மளுக்கு என்ன வேணும், இந்த லாஸ்ட் டிஜிட் மட்டும் செக் பண்ணால் போகிறோம், யூனிட் டிஜிட்டை மட்டும். ஸோ 4 8s are 32, 2 வருதா. அப்போ கண்டிப்பாக என்னது, இதுதான் ஆப்ஷனாக இருக்கும். இங்கே நீங்கள் 5க்கு செக் பண்ணுங்கள், 5 4s are 20 இன்ட்டு 3 5s are 15. ஸோ லாஸ்ட் டிஜிட்டை செக் பண்ணும்போது 0 வந்துடுது. அப்போ கண்டிப்பாக 0 வராது, ஏன்னா 2 வரணும். அப்படிங்கிறப்ப இந்த ரெண்டு ஆப்ஷனில் எதுன்னு கேட்டாங்கன்னா 24 அப்படின்னு டிக் பண்ணிடலாம். இது ஷார்ட்கட் மெத்தட். நம்ம ஒரிஜினல் மெத்தடுக்கு போனோம் அப்படின்னா என்ன பண்ணணும், விகிதம் கொடுத்துருக்காங்க, அதோட எண்ணுங்கிறப்ப நான் சொன்ன மாதிரி 3x 4x, இதோட மல்டிப்ளிகேஷன் தான் என்னது 432. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 12x² வரும். ஸோ 436. இப்போ 12ஐயும் இதையும் அடித்தோம் அப்படின்னா 36 வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 6. இப்போ எக்ஸோட வேல்யூ 6 கண்டுபிடிச்சிட்டோம். இதில் பெரிய எண் கேட்டாங்கன்னா இதுதான் பெரிய எண். ஸோ 4 × 6 தான் 24. ஓகே. ஸோ இது நீங்கள் டைரக்ட் மெத்தட், இந்த மெத்தட்லேயும் போடலாம். இது சின்ன நம்பராக கொடுத்துருந்தப்போ ஈஸியாக போடலாம். இதை விட பெரிய நம்பராக கொடுத்தும்போது நமக்கு கரெக்டான கால்குலேஷன் பண்ணால் தான் ஆன்சர் வரும். ஸோ ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து 24. அடுத்த கொஷின் இது பாருங்கள், இதுவும் ரொம்ப ஈஸியான கொஷின் தான். A ரேஷியோ B இஸ் ஈக்குவல் டு B ரேஷியோ C அப்படின்னா A/4 ரேஷியோ B/4 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸி தான். இப்போ பாருங்கள், A/B இஸ் ஈக்குவல் டு B/C.
அப்படி தானே எழுதணும். இந்த ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா அதை டிவிஷன் ஃப்ராக்ஷனில் எழுதுகிறப்போ a/b = b/cன்னு எழுதிடலாம். இப்போ நமக்கு என்ன வேணும், ஏவோட வேல்யூம் பியோட வேல்யூம் வேணும். அப்படி இருந்தால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஏவோட வேல்யூ என்ன பாருங்கள், கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா b² / c. அதே இது b² வேல்யூ என்ன இருக்குது, ac. ஓகேவா. ஸோ நம்ம இந்த b²லேருந்து b⁴ வேல்யூ கண்டுபிடிக்கலாமா. ஸோ b⁴ இதை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணோம்னா இதையும் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ a² × c² அப்படின்னு கிடைக்குமா. நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக இங்கே போட்டுறேன். இப்போ a⁴ ஆல்ரெடி இருக்குது. a⁴ / b⁴ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நான் a⁴ அப்படியே வச்சுக்கிறேன். எதுக்காக அப்படியே வச்சுக்கிறேன்னா, நமக்கு b⁴ இங்கே a² இருக்குது. அப்போ கேன்சல் ஆகும் இல்லையா, அதுக்காக நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ a² c². இப்போ நம்ம என்ன பண்ணலாம், a² இதில் ஸ்கொயரையும் அடித்தோம்னா மேலே என்ன இருக்கும், a² இருக்கும், கீழே c² இருக்கும். அப்போ இதோட வேல்யூ என்னென்னா a² / c². அதை ரேஷியோ எழுதோம்னா a² / c². ஸோ ஆன்சர் இதுக்கு a² / c². ஈஸி தான். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும், ஒரு வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சி அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏன்னா ஆல்ரெடி அந்த வேல்யூ வந்து கேன்சல் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி சம்ஸ்லாம் கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. a/b கொடுத்துருக்காங்க, b/c, c/d கொடுத்துட்டு ஏலேருந்து இந்த டிங்கிற லாஸ்ட் ரேஷியோவை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு சிம்பிளான மெத்தட் ABCDன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்கான ரேஷியோஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நேராக எழுதுங்க. 2 3, BC வந்து 2 4. ஓகேவா. ஸோ நான் கொஞ்சம் மேலே ஏற்றி எழுதிக்கிறேன். ABCD 4 ரேஷியோ இருக்குது. ஃபஸ்ட்டு 2 3, அடுத்தது எழுதும்போது 2 4, ஏன்னா BCக்குரிய ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து எழுதும்போது CD வந்து 2:5. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து நம்பர்ஸ் இல்லை இல்லையா, இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணலாம். எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே கடைசியில் என்ன நம்பர் வருதோ அதுதான் அடுத்தடுத்த நம்பர்ஸ்க்கு வரும். அதே மாதிரி இங்கே 4. அதே மாதிரி இங்கே முன்னாடி உள்ள நம்பர்னா என்னென்னா, இது என்ன நம்பர் வருதோ அதுதான் முன்னாடி உள்ள நம்பர். அப்போ இது 2 வரைக்கும் வரும், இது 2 வரும். ஓகே. ஸோ இதை ஃபில் பண்ணியாச்சு. இந்த ABCDயை வந்து 4 ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா A and D மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதனால் நான் A and D மட்டும் தான் செய்ய போகிறேன், B and Cயை விட்டுற போகிறேன். என்ன பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 2 × 2 × 2 8 ரேஷியோ. 3 × 4 12, 12 × 5 வந்து 60யா, 60 வரும். எஸ், அப்போ 60. நமக்கு இது ரெண்டு மட்டும் கேட்டதுனால இது ரெண்டுக்குரிய ரேஷியோ மட்டும் எடுத்துக்கிறேன். 8:60. இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும், 2 × 5 வரும். ஓகே. ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ இதில் BC கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், Bயை மல்டிப்ளை பண்ணணும். 3 2s are 6, 6 2s are 12. அடுத்து ஆல்ரெடி BC இருக்கு இல்லையா, ஸோ அதனால் கேட்கலாம். வேறு ஏதாவது இல்லாத ரேஷியோ கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் எது கேட்டிருக்காங்களோ இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பெருக்கணும். பெருக்கி இது போட்டால் தான் அதுக்குரிய ரேஷியோ வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இதுதான் ஈஸியான மெத்தட். நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கண்டுபிடிக்கிறத விட இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இப்போ பார்த்ததே இல்லையே, ABCன்னு சொல்லி 3 மட்டும் கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள், ABC மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி என்ன இருக்குது, AB இருக்குது 5 9, இங்கே என்ன இருக்குது BC இருக்குது 4 7. ஸோ இப்போ இதுக்கு ரேஷியோ எழுதும்போது நான் சொன்ன மாதிரி இங்கே என்ன முடியுதோ அதுதான் அடுத்ததுக்குரிய நம்பராக வரும். இங்கே என்ன ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் அடுத்ததுக்குரிய நம்பராக வரும். ஓகேவா. முன்னாடி பின்னாடி என்ன இருக்கோ அதுதான். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், என்ன கேட்டிருக்காங்க, 3மே கேட்டிருக்காங்க. அப்போ 5 4s are 20, அடுத்து 9 4s are 36, 9 7s are 63. ஸோ இதுக்குரிய ரேஷியோ போட்டோம்னா ஆன்சர் டைரெக்டாகவே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ஏஜ் சம் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ இரு நபர்களின் வயதுகளின் விகிதம் 1:3. வயதுகளின் பெருக்கல் பலன் வந்து 48 எனில் அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் என்ன, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஏஜ் கேட்டிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஏஜ்னா ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் 1:3. அப்போ அதோட வேல்யூ வந்து x 3xஆக இருக்கும். அதோட ஏஜ் வந்து x 3xஆக இருக்கும். இப்போ இதோட பெருக்கல் பலன் அப்படிங்கிறப்போ இது ரெண்டையும் பெருக்குனா 48 வருது. ஸோ பெருக்குங்க, 3x² = 48. ஸோ 3ஆல் அடித்தோம்னா 1 3s are 3, 6 3s are 18. ஸோ x² வந்து 16னா எக்ஸோட வேல்யூ 4. கண்டுபிடிச்சாச்சா. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, வயதுகளின் வித்தியாசம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன இருக்குது, x இருக்கும், 3 4s are 12 இருக்கும். ஸோ 12க்கும் 4க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம்னா 8. ஸோ ஆன்சர் இஸ் 8. ஓகேவா. ஸோ இதுலேயே நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம் டைரெக்டாக. 3 - 1 வந்து
டூ எக்ஸ் தான் வந்து ஆன்சராக வரும். ஆனால் இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் பாருங்கள் எல்லாமே 2ஆல் வகுப்படக்கூடிய எண்களாக இருக்குது. அப்போ டேரெக்டாக நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்ம லாஜிக் யூஸ் பண்ணி தான் போடணும், மெத்தட் யூஸ் பண்ணி தான் போடணும். ஸோ இதெல்லாமே சிம்பிளான மெத்தட்ஸு, ஈஸியாக ஒரு எக்ஸாமில் ரேஷியோவில் வந்து 2 or 3 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ ஈஸியாக நம்ம மார்க் எடுக்கக்கூடிய ஒரு டாபிக்னால் இந்த ரேஷியோ தான். ஸோ இதில் வந்து இன்னும் டிஃபிகல்ட்டான சம்ஸ்லாம் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.